நாகர்கோயில் சிறையில் வந்து விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மனை வந்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க சார். அதுவும் அவர் மாற்றுத்திறனாளியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் என்ன பார்க்குறது, கொலை அப்படின்னும் போதே கொலையினாலே வருத்தமான ஒரு துயர சம்பவம் தான். அதுவும் வந்து ஒரு காவல்துறையினருடைய லாக்அப்லேயோ இல்லை சிறைசாலையில் வந்து ஜெயில் வார்டன்களுடைய அட்டூழியத்தினால் நடப்பது வந்து ஏற்புடையதே அல்ல. புரியுங்களா? அப்படி தான் வந்து இங்கே நாகர்கோவில் சிறையில் வந்து அந்த சபரிவர்மன் அவரை வந்து கொண்டு இருக்கிறதா வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது தான் சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அதாவது எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்த பான் பராக் அந்த மாதிரி இதெல்லாம் விற்றுருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் அப்படி விற்றுட்டு இருந்தார் அப்படின்றதுனால அவரை கைது செய்ததாகவும் அவரை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் வந்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதா எங்கே பார்க்கணும் அப்படின்னா, வெறும் போதை வஸ்து பொருட்களோ இல்லை இந்த மாதிரி பான் பராக் இந்த மாதிரி விற்கிறதுக்கோசரம் அடித்து கொலை செய்யப்பட்டாரா, இல்லை வேறு ஏதாவது வேறு இருக்கா விஷயம் அப்படின்றத இப்போ சிபிசிஐடி விசாரிக்கணும். ஏன்னா ஒருத்தர் சும்மா அடித்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவருக்கும் மற்ற விஷயத்தில் எதனா இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வந்து இந்த பான் பராக் விஷயத்துலேயே வந்து போட்டிக்கிட்டு இருக்கா, அதனால் எதனா துட்டு கொடுத்து அவரை கொலை செய்ய. ஏன்னா வெளியில் நடக்கக்கூடிய கொலை வேறு, ஜெயிலுக்குள்ளே அதுவும் இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவரை வந்து ஜெயில் வார்டனுங்க கட்டி போட்டு அடித்து அவ்வளோ துன்புறுத்தி அடித்து அவரை கொலை செய்திருக்காங்க அப்படின்னும் போது வந்து இது ஏற்புடைய விஷயமே கிடையாது.